திரு காரை செல்வராஜ், அப்படிதான் கிரீஷ் சோண்டகர் சொல்லியிருந்தாரா? கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சர்ச்சையே திமுகவால சமாளிக்க முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது சிரித்துவிட்டு கடந்து போகக்கூடிய பதிவாகத்தான் நான் பார்க்கிறேன். அண்ணன் ஆவடி குமார் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு விவாத அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது அவர் பேசின செய்திகள் எல்லாமே உண்மைக்கு புறம்பாகவும் முரண்பட்ட செய்திகளாகவே வரிசையாக வைத்தது என்பது அவருடைய தடுமாற்றம் மட்டுமில்லை, அது எடப்பாடியார் தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணியில் ஏற்பட்டிருக்கிற தடுமாற்றத்தை மறைப்பதற்கு நிறைய முயற்சி பண்ணாங்க. இப்போ தேர்தல் கூட்டணி என்பது, இந்த கூட்டணியில திமுக பொறுத்தவரை காங்கிரஸ் நிறைய தடுமாற்றங்கள் இருந்துச்சு. எடப்பாடி மட்டும்தான் களத்துல நிக்கிறாரு, 190 தொகுதிகளை விசிட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு மற்ற திமுக எல்லாம் களத்திலே இல்லாத மாதிரி ஒரு செய்தியை சொல்லுவது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் திமுக மகளிர் அணி ஒவ்வொரு வீட்டிற்கும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் இந்த புத்தகத்தை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் திமுக மகளிர் அணி. இப்பதான் என் வீட்டிற்கு வந்துட்டு அந்த மகளிர் அணி சகோதரிகள் கொடுத்துட்டு போறாங்க. நாங்கள் தேர்தல் களத்தை பொதுக்கூட்டங்கள்ல பிரச்சார பயணங்கள் மூலமாக நடத்துவது ஒரு தேர்தல் பாணி என்று சொன்னால், அவர்கள் அதிமுகவை பொறுத்தவரை கட்சியில் உள்ள நிர்வாகிகளை ஒருங்கிணைப்பதற்காக அதை பயன்படுத்துகிறார்களே தவிர, எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை மக்களை சந்தித்து வாக்கு கேட்கிற, எங்கள் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கிற இடத்தில் இன்றைக்கு திமுக மக்களை சந்தித்துக் கொண்டிருப்பதை அண்ணன் ஆவடி குமார் அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னொன்று சொன்னாரு, தொல்லை தருகிற இயக்கங்களை நாங்கள் கூட்டணியில சேர்த்துக் கொள்வதில்லை என்றும். எங்களுக்கு கொள்கை கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க, தேர்தலுக்காக சேர்ந்தோம், தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கழட்டி விட்டுருவோம். அந்த அவங்க உறுதியா தானே இருக்காங்க. இதை நாங்க கொள்கை அடிப்படையில சேர்க்கல, எங்களுக்கு தேர்தல் முக்கியம், திமுக எதிர்ப்பு வாக்கு முக்கியம், அதனால நாங்க சேர்த்திருக்கோம் சொல்றாங்க. அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளே அவர்களுக்குள்ளே முரண்பாடு அதிகமாக வருகிற பொழுது ஒரு பாதுகாப்புக்காக சொல்லக்கூடிய வார்த்தை. பொதுவாக ஒரு அரசியல் இயக்கம் இது போன்றது ஒரு செய்திகளை தேர்தலுக்கு முன்பாக சொல்லுவதில்லை. அது மக்களுடைய நம்பிக்கையை இழக்க வைக்கும். அதிமுக கூட்டணியின் மீதான நம்பிக்கையை இழக்க வைக்கும். எப்பொழுதுமே இப்ப திமுக கூட்டணி வலிமையாக தொடர்வதற்கும் திமுக கூட்டணியின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதற்கும் காரணம், எல்லோரும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்தித்து, தேர்தலுக்கு முன்னால நீங்க எந்த பிரச்சனைகள் வேணா பேசலாம், தேர்தலை ஒரு மனதாக சந்தித்து கடந்த 5 ஆண்டுகளில் கூட்டணி இயக்கங்கள் எல்லாம் ஒருமித்து இன்றைக்கு வரைக்கும் திமுகவினுடைய ஆட்சியை பாராட்டி தவறு செய்கிற பொழுது அந்த தவறுகளை சுட்டிக்காட்டுகிற இடத்திற்கு இந்த கூட்டணி கட்சிகளுக்கு உரிமையை கொடுத்திருக்கிற ஒரு இயக்கம் என்பது எவ்வளவு வலிமையானது. ஆனால் நாங்க தேர்தலுக்கு முன்னாலே நாங்க அப்படி எல்லாம் சேரலைங்க, நாங்க தேர்தலுக்காக சேர்ந்தோம், தேர்தல் முடிஞ்சோம் நாங்க கழட்டி விட்டுருவோம்னு சொல்லக்கூடியது என்பது அவர்களுக்குள்ளே இன்னும் கூட்டணியில் குழப்பம் வருவதைத்தான் காட்டுகிறது என்றுதான் பார்க்கணும். இதுல முக்கியமா நாங்க வேண்டாதவங்களை கழட்டி விட்டுருவோம்னு சொன்னார். இப்ப நீங்க கடந்த தேர்தலில் உங்க கூட கூட்டணியில் இருந்ததை தாண்டி உங்கள் மீது நம்பிக்கை வைத்து, உங்கள் கூட்டணியின் மீது நம்பிக்கை வைத்து புதிதா யார் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. உங்கள் கூட இணைந்தவர்கள் கூட இன்னைக்கு பாஜக கிட்ட போய் உட்கார்ந்து இருக்காங்க. ஐயா பாரிவேந்தர் அவர்கள், ஐயா ஏசி சண்முகம் அவர்கள், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள், இன்றைக்கு அமமுக தினகரன் அவர்கள் உட்பட அத்தனை பேரும் பாஜகவினுடைய கூட்டணி தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில டிடிவியே சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி தான் தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கறதையும் டிடிவி அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அம்மா டிடிவியோட எடப்பாடி அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி ஐயா கூடவே நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தலாமே. ஏன் பாஜகவுக்கு போகணும்? பாஜக ஒன்னே வச்சுக்கீங்க, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தேர்தல் நேரங்களில் வட இந்திய தலைவர்கள், அது எந்த இயக்கமாக இருந்தாலும் நான் பொதுவா சொல்றேன், இங்கே அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து தேர்தல் கூட்டணி பற்றி பேசியதுதான் அதிமுகவினுடைய வரலாறாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் 2 முறை டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாரு. எல்லா வேலுமணி, தங்கமணி ஐயா உட்பட அனைத்து முன்னாள் அமைச்சர்களும் போயிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு அதிமுகவினுடைய தேர்தல் வியூகங்களை வகுப்பதும் கூட்டணியில் இயக்கங்களை சேர்ப்பதும் இந்த தேர்தலை முன்னின்று நடத்துவதும் பாஜக தலைமைதானே தவிர, இவர்கள் சொல்ற மாதிரி நீங்க போய் பிரச்சாரத்துல மைக்கு பிடிச்சு பேசிட்டா எடப்பாடியார் சொல்வதையெல்லாம் பாஜக கேட்கும் என்கிற ஒரு நிலை நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது.
பாஜகவினுடைய 2014க்கு பிறகு எத்தனை மாநிலங்களில் இது போன்றது ஒரு கூட்டணிகளை அமைத்து அந்த கூட்டணிகள் இணைந்த இயக்கங்கள், வளர்ந்திருந்த இயக்கங்கள் கூட சிதறுண்டு போய் இன்றைக்கு சின்னாபின்னமாகி கிடக்கிற சூழ்நிலையை நோக்கித்தான் பாஜக பயணிக்கும் என்பதை அவர்கள் எப்படி மறைக்க பார்க்கிறார்கள் என்றுதான் முடிச்சிருங்க. ஒரே ஒரு செய்தி, பலம் இழந்த கட்சி திமுக ஒரு செய்தியை சொன்னாரு அண்ணன் ஆவடி குமார் அவர்களே. நீங்கள் விவாதத்தில் பேசுவதற்கு சுவைக்காக சொல்லுகிற வார்த்தைகள் கூட உங்கள் அரசியல் அனுபவத்தை ஒரு கேள்விக்குறியாக்குகிற இடத்தில் நீங்கள் நகர்ந்து விடக்கூடாது என்கிற அன்பு கோரிக்கையை உங்கள் முன்னால் வைக்கிறேன். திமுக பலம் இழந்த கட்சி என்று சொல்லுவதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை, இந்த தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்க கூடாது என்கிற ஏதாவது ஒரு வலிமையான காரணத்தை திமுக இந்த 5 ஆண்டு கால திமுக கூட்டணின்னு வச்சுக்கங்க, இந்த இயக்கங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாடு வளரவே இல்லை என்பதற்காக முக்கியமான 2 புள்ளி விவரங்களை கொடுத்தால் அதற்கு குறித்து விவாதிப்பதற்கு நான் தயார். ரைட். நம்ம திரு ஆவடிக்குமார்ட்ட கருத்து கேட்கறதுக்கு முன்னாடி திரு ராஜகோபால், இப்போ அதிமுகவோட தேர்தல் வியூகங்களை அமைக்கிறதா இருக்கட்டும், கூட்டணியை சேர்க்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பாஜக தான் பண்ணுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. பிரதமரின் வருகைக்கு பிறகுதான் தொகுதி பங்கீடுன்னு நயினார் சொல்றாரு. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் மிகவும் தெளிவாக அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் வெளிப்படையாக தம்முடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த கூட்டணியின் தலைமை அதிமுகவிடம்தான் இருக்கின்றது என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி மிகவும் தெளிவாக இதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள், பல்வேறு தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னார் என்றால், பிரதமர் வந்த பிறகு நாம் பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் என்றுதான் சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் எங்களது கூட்டணியில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. அவர்களது கூட்டணியில் குழப்பம் இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு காலம் அதிகமாக தேவைப்படுகின்றது. ஆகவே தான் அவர்கள் இழுத்தடித்து கொண்டிருக்கின்றார்கள். காங்கிரஸ் ஒரு பக்கம் இழுக்கின்றது, இவர்கள் ஒரு பக்கம் இழுக்கின்றார்கள். திமுக தரப்பில் அந்த இழுபறி எங்கு போய் முடியும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் எங்களது கூட்டணி மிகவும் இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு கூட்டணியாக அமைந்துள்ளது. தலைமை நிச்சயமாக அதிமுகவிடம் தான். தலைமை அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா தொகுதி பங்கீடுங்கிறதையும் அவர்கிட்ட தானே பேசணும். ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்க பிஜேபி கிட்ட பேசுவோம் சொல்றதுனால தானே அந்த கேள்வியும் குழப்பமும் இருக்கு. அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இது எப்படின்னா, ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு குடும்ப வளர்ச்சிக்கு பாடுபடுவது போல் நாங்கள் இருவரும் பாடுபடுகின்றோம். ஆனால் குடும்ப தலைமை இப்பொழுது அதிமுகவிடம்தான் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு குழந்தை அம்மாவிடம் முறையிடலாம், இன்னொரு குழந்தை அப்பாவிடம் முறையிடலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அததான் டபுள் இன்ஜின் சர்க்கார். அது கிடையாது. டபுள் இன்ஜின்றது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி துணை புரியும். 20 மாநிலங்களில் ஆட்சி புரியும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலும் ஆட்சிக்கு வந்தால், அதிமுகவுடன் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதிமுக தான் தலைமை வகிக்கும், அதிமுக தான் ஆட்சியை நடத்தும். அப்படி இருக்கும் பொழுது அதனாலதான் 20 இடங்கள் 20 இடங்கள்ல எம்எல்ஏக்கள் வரலாம், புதிய அமைச்சரவையில இடம் பெறலாம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசுறாரு. உங்க கூட்டணியில இருந்து அதிமுக, பாமக உட்பட எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்துல ஆட்சிக்கு வந்த பிறகு அமைச்சரவையில் யார் இடம்பெறுவார்கள் என்பது முதலமைச்சரின் அவருடைய பிரெரகேட்டிவ் என்று அவருடைய அதிகாரம். முதலமைச்சர் யாரை அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர்தான் அமைச்சராக முடியும். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதுதான் நியதி.